இந்த வீடியோவில் 7வது சொர்க்கம்னு சொல்லப்படுற வால்பாறைக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ருஷிராவணன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போகலான்னு இருக்கோம். அதுக்காக நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரில. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு. நான் உங்களுக்கு போகிற வியூ பாயிண்ட்டு எல்லாமே காட்டுறேன். பஸ் போகிறதே ஒரு அழகாக இருக்கும். லைக் இந்த ஹேர்பின் பெண்டில் போகிறது அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த வியூக்காக தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் பஸ்லேயே போகிறது. நான் போயிட்டு அந்த வீடியோலாம் உங்களுக்கு இதில் போடுறேன், லிங்க் பண்ணி விட்றேன், பாருங்கள். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வந்துட்டு பார்த்திங்கன்னா 64 கிலோமீட்டர். இதோட பேருந்து கட்டணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 64 ரூபாய். சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை நான் என்னென்று சொல்வேன். காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டகத்தி ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பஸ் வந்து ரெஸ்ட்டு. இது ஒரு ஸ்டாப்புன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம அருவித்திருக்கோயில்கிட்ட ஒரு ஸ்டாப்பிங்க அது காமிச்சிருப்போம் வீடியோவில். அங்கே வந்து ஸ்டாப் போடுவாங்க. இன்றைக்கி வந்து அட்டகத்தியில் போட்டிருக்காங்க. நம்ம பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. பஸ்ஸில் பார்க்குற வியூ எல்லாமே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹைலைட்னா, ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அது ஒரு பேர்டோட பேர். இப்போது யானை வர இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. பறவை என்ன இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல என்ன பறவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது. அது சூப்பர் குட்டு. சரி, டீயை போட்டு வண்டியில் ஏறும். டீ நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க கைஸ். ஒன்ன
கைஸ் வால்பாறைக்கு வந்துட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10:10க்கு ஏறணும் பஸ்ஸு பொள்ளாச்சியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1:10க்கு வந்து இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் ட்ராவலு வந்துட்டோம் வால்பாறைக்கு. இதே ஒரு வாஷ்ரூம் போகலாம். கடையெல்லாம் போட்டுட்டாங்க. சின்ன வியாபாரிகள்லாம் அவங்களுக்குலாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்தால் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கணும். அப்படின்னா தான் அவங்க வாழ்வாதாரமே வந்து அதில் தான் இருக்குது. இப்படி நான் காமிக்கிறேன் இங்கே இருக்க கடைகள், இந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். இதுதான் வால்பாறையில் இருக்க மார்க்கெட். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. வாக் த்ரூ போயிட்டு வந்தோம், பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதாவது வால்பாறையில் இருக்க மார்க்கெட் இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ கிளிப்பில் பாருங்கள். கைஸ் இதுதான் வந்து வால்பாறையில் வெஜிடபிள் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. மளிகை கடை, வெஜிடபிள் மார்க்கெட், டீ கடை எல்லாமே இருக்குது பாருங்களா. பேக்கரி எல்லாமே இருக்குது. எவ்வளோண்ணது? எவ்வளோது? 50 ரூபா. ஆமாம், யூடியூப்ல இன்ஸ்டாலே இருக்குங்க. ருசி ராவணன் டைப் பண்ணுங்க. என்ன ருசி ராவணன்? ருசி ராவணன் 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 ராவணனா? மழையெல்லாம் இருக்குது. மக்கள் வந்து கஷ்டப்பட்டு எஸ்டேட்லேருந்து வந்து தேயிலக்காட்டிலேருந்து கொழுந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி நனைஞ்சுதான் வந்து மக்கள் காய்கறிலாம் வாங்கிட்டு போவாங்க. இதுதான் வால்பாறையோட லைஃப். இங்கே வர டூரிஸ்ட் தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கெல்லாம் பண்ணணும். அவங்க தான் பண்ணணும். எங்கள் அக்கா பேருங்க? என்னுடைய நேம் சாந்தி. நீங்கள் வால்பாறை தான்? நீங்கள்? நான் வால்பாறை தான். சரி சரிங்கக்கா, ஃபாலோ பண்ணுங்க, போயிட்டு வரேங்க. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, நம்ம அக்கா சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து எல்லா எஸ்டேட்லேருந்து இங்கேருந்து எல்லாம் பொறிச்சிட்டு வர்றது. இந்த காய்கறி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளை மாதிரி இங்கே வர டூரிஸ்ட்டு தான் வந்து இவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோண்ணே? எவ்வளோது? 100 ரூபா கிலோ. கிலோ 100 ரூபாய்ங்க. ஓகேண்ணா. அது முடவாட்டு கிழங்குப்பா, சூப் வைக்கலாம், ரசம் வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே, உடம்புக்கு நல்லது. எவ்வளோங்க இது? 100 ரூபா தான் கிலோ. போன்லாம் வலிக்காம இருக்கிறீங்க? அந்த வலியெல்லாம் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. எப்போ நான் யூஸ் பண்ணணும்? இது வந்துட்டு நம்ம ஜீரக ரசம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி மிளகு ரசம் வைக்கிறாங்க, அதே மாதிரி வச்சுக்கலாம். சூப் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும். சரிங்க. எங்கே இருக்கீங்க? நான் பொள்ளாச்சிங்கண்ணா. பொள்ளாச்சி. சரி, போயிட்டு வரேன். இது எல்லாமே இங்கே நல்லா இருக்குது, மலையில் கிடைக்கிறது. சரிங்க, போயிட்டு வரேனுங்க, ரவுண்ட் போயிட்டு வரேன். ஆட்டுக்கால், முடவாட்டுக்கிழங்கு, அது கரணை. ஓ, இது வந்து மலை வாழைப்பழம். மலை வாழைப்பழம். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா என்ன இங்கே இருக்குது? உரம் ஓகே போடாமல் காட்டுக்குள்ளே உள்ளது. ஓ, காடு பாசியை கொண்டு வருவா, காட்டுவாசி. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது கருணைக்கீரை, இது சரியானது, பாறையில் தான் இருக்கும். இது சட்னி செய்கிறது. ஓகே ஓகே. வால்பாறையில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்கும். அதுவும் நம்ம எஸ்டேட்டில் கிடைக்கும். எஸ்டேட்லன்னா சூடக்காட்டுக்குள்ள கிடைக்கும். அதெல்லாம் கஸ்தூரி மஞ்சள். ஓ, மஞ்சள். இதே அதே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா இந்த செடி வளரும். இது ஒரு அழகு செடி. மூங்கில். ஓகே ஓகே ஓகே. இது வீட்டிலலாம் வாங்கி வச்சு. இது வந்து ஒரு வளர்ச்சி. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு வளர்ச்சி.
அப்புறம் இதெல்லாம் நம்ம இயற்கையானது. இது என்னன்னா நீங்கள் உரிச்சிட்டு இருக்கீங்கல்ல? இது ஆட்டுக்காலு முடவாட்ட கிழங்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம தான் முதல் இறக்குனது. ஓ, எல்லா பக்கமும் இருக்கிற வால்பாறையில் தான் முத இறக்குனது. இங்கே தான் இறக்குனது. ஓகே ஓகே. கொண்டு வந்து வச்சிருந்தேன். நான் ஒரு டைம் திருவண்ணாமலை போயிருந்தேனுங்க. அப்போ இது சூப்பு வச்சிருந்தாங்க, வாங்கி குடிச்சேன். கும்பகோணத்தில் இருக்கு. அதான் தக்காளி சூப் மாதிரி இருக்குங்களா? மதுரை மாட்டுத்தாவணியில் விற்கிறாங்க. ஓகே. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம் அங்கே விற்கிறாங்க. ஓகேண்ணா ஓகே. அப்புறம் அது எஸ்டேட் கறிவாலை. ஓ, எஸ்டேட் கறிவாலை கறி. ஓகே ஓகே ஓகே. அப்பா வந்து வைத்தியர். மாதிரி இதில் சூப்பு மட்டும் இல்லாமல் தைலம் காய்ச்சுவார். தைலம் காய்ச்சி விற்கிறது. ஓ, இந்த கிழங்குல இது பேர் என்னன்னா? ஆட்டுக்காலும் முடவாத கிழங்கு. ஓகே ஓகே. அண்ணன் பேருண்ணா? அண்ணன் பேர் துரையன். ஓகே ஓகே. அக்காமலை எஸ்டேட்டு. ஓகே. வால்பாறையில் நம்ம வித்தியாசமான என்னோட தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஒரு பொருள் கொண்டு வந்து என்னோட வந்து பார்ப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட தான் வித்தியாசமாக ஒவ்வொன்றும் வருது. நல்லா இருக்கும். நான் ஒவ்வொன்றா கொண்டு வருவேன். அப்படி நல்லா இருக்குது எஸ்டேட்டில். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேண்ணா ஓகே. சரிங்கண்ணா, போயிட்டு வரேங்க. நன்றிங்கண்ணா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே வந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த வியூ சூப்பராக கிடைக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இப்போது கொஞ்சம் மழை டைம்னால பசங்க யாரும் இல்லை, இல்லைன்னா வந்து இங்கே விளையாண்டுருப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து போதெல்லாம் பார்த்தேன், நல்ல முடி பூஞ்சலை போயிட்டு வரும்போது இங்கே பசங்க விளாண்டுருந்தாங்க, நிறையா பேர் இருந்தாங்க. விளாண்டுட்டேன் ஜாலியாக. சாம்பார் மான் இருக்குது வரும், இன்னே ஒன்று இருக்குது ஸ்டேட்குள்ளே மேய்ஞ்சிட்டு. இந்த ஃபுட்பால் கிரவுண்டை ஒட்டியே இருக்குது. நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம், பக்கத்துலேயே இருக்குது. நேரம் பேஞ்சிட்டே இருக்குனால எப்படி இருக்குன்ட்டு. பொள்ளாச்சி பஸ் ஏறதுக்காக போயிட்டுருக்குறோம் கீழே. அங்கேருந்து இது ஏதோ ஓல்டு பஸ் ஸ்டாண்டுங்களாமா, இதுதான் பஸ் இருக்குமாம்மா. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.